இந்த கரிசாலை முசுமுசுக்கை கஷாயங்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு காம்பினேஷனா எனக்கு படும். ஏன்னா கரிசாலை முசுமுசுக்கை ரெண்டுமே பித்த கபத்தை போக்கக்கூடியது. ரொம்ப பித்தத்தை குறைக்கும், கபத்தையும் குறைக்கும். பித்த கபம் தான் ரத்த சர்க்கரை கூடுவதற்கான மிக முக்கியமான ஆரம்ப புள்ளி அதுதான். அப்ப காலையில அந்த கரிசாலை முசுமுசுக்கை கஷாயம்னா ஒண்ணு பித்த கபம் குறையும், சர்க்கரை வராமல் பார்த்துக்கொள்ளும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரிசாலை நெஞ்சில சளி மண்டி கிடக்கிறத எடுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமானது கரிசாலை. ஒரு கரிசாலை தைலம் அப்படின்னு ஒரு பாடல் படிப்போம். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் நேர் கூட்டி பாகமுறை காய்ச்சி பருகுவார் காகமுனும் செடியை எடுக்கணும் ஒரு பாட்டு உண்டு, முழுசா ஞாபகம் பண்ணிக்குது. தேகராஜன் அப்படின்னா கரிசலாங்கண்ணி, காகமுனும் செடினா காக்கா போய் கொத்தி தீங்குமா அந்த செடியை நம்ம துப்புனா. அவ்வளவு கட்டியா இருக்கிற அந்த மியூசிலேஜ், செடிங்கிறது என்ன புரோட்டீன் தானே, அது ஒரு புரோட்டீன் நட்டுக்கள் தான் காக்கா போய் அதை சாப்பிடுது. அவ்வளவு கட்டியா வரக்கூடிய செடியை கூட அந்த கரிசலாங்கண்ணி எடுத்துரும் அப்படிங்கிறாங்க. முசுமுசுக்கை அப்படிதான். முசுமுசுக்கைங்கிறத இலக்கியம் இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லுவாங்க. உழிங்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட முசுமுசுக்கை தான். அப்படியான அந்த முசுமுசுக்கை ரொம்ப முக்கியம். மெலோத்ரியா மெட்ராஸ் பாட்னா அப்படின்னு பேரு அதனுடைய பொட்டானிக்கல் நேம். அதுவும் சளியை போகக்கூடியது. காலை நேரத்துல வர்ற தும்மல் இருக்கு இல்லையா, அது பித்த கபம், வெறும் கபம் கிடையாது. மூக்கடைப்பது, சூடா இருக்கிற உடம்பு சூடா இருக்கிறவனுக்கு தான் அந்த தும்மல் வரும். ரொம்ப மூக்கடைச்சுக்கிட்டு தும்மல் வரும். அவங்களுக்கு அந்த சூட்டையும் குறைச்சு சளியும் வெளியாக்குறது முசுமுசு. நாம ஏன் தேநீர் வெறும் தேயிலை போனோம்? இவ்வளவு அருமையா ஒரு கரிசாலை கஷாயம், ஒரு இந்த ஆவாரை கஷாயம், சுக்குமல்லி காஃபி. சுக்குமல்லி நம்ம சாதாரணமா தெரியும். எங்க வீட்டுல எல்லாம் சின்ன பிள்ளைல எனக்கு மறக்கவே முடியாது. புதன்கிழமை சனிக்கிழமை ராத்திரி கண்டிப்பா சுக்கு வெண்ணி குடிக்கிறாங்க. சுக்கு வெண்ணியும் இந்த சுக்கு வெண்ணிங்கிறது வீட்டுல மிளகு சேர்த்துப்பாங்க, கொத்தமல்லி சேர்த்துப்பாங்க. லேசா இருந்தா எங்க அம்மா கொஞ்சம் அறந்தை தூக்கி போடும். சில நேரத்துல வாய்வு பிடிச்சிரும் எங்க பாட்டிக்கு. உடனே வாய் விடங்கத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இன்னொரு வேர் போடுவாங்க. எல்லாம் போட்டு கஷாயம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி அந்த ஒரு பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கலாச்சாரம் நம்மகிட்ட இருந்தது. இதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தினுடைய ஒரு ரூட் எல்லாம் இப்படி உருவான ஒரு விஷயங்கள் தான். அப்படி ஒரு பயன்பாட்டை நாம் வீட்டெடுத்து கொண்டு வந்தே ஆகும். நம்ம நோய் வராமல் காத்துக்கொள்ளணும்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் சின்ன சின்ன அக்கறைகளும் தொடர்ச்சியா நம்ம எடுத்துக்கணும். என்ன மருத்துவம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நவீன மருத்துவமோ ஆயுர்வேதமோ யுனானி எது வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா இந்த மாதிரி உணவு சார்ந்த அக்கறைகளை மிகச்சிறப்பாக நம்ம எடுத்துக்கணும்.